அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்ன introduction to multimedia, multimedia definition, multimedia components, then animation, file formats for multimedia. நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது multimedia production. ஸோ மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, அதில் எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மல்டிமீடியா ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸ் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்குது, ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டான பிளானிங் ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட டயத்துல நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் அடிக்வேட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். எஃபிஷியன்ட் பிளானிங், தட் இஸ் த நீட் ஃபார் சக்சஸ்ஃபுல் மல்டிமீடியா ப்ராஜெக்ட். தட் இஸ் டைம் அண்ட் பிளானிங். அதான் நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடிக்வேட் டைம் அண்ட் எஃபிஷியன்ட் பிளானிங் இஸ் தி required for multimedia production, which assures that the project will be processed smoothly and certainly ensures that the information reaches the target audience. இப்போ கீழ இருக்கிறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் மல்டிமீடியா ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கான steps in multimedia production. What are the steps? First one is the conceptual analysis and design. So conceptual analysis and design. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து அப்ரோப்ரியேட் தீம், பட்ஜெட் அப்படின்னா என்ன, இதை பற்றின டீட்டெயில் கான்செப்ஷுவல் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். செகண்ட் ஒன் இஸ் ப்ராஜெக்ட் டிசைன். தேர்ட் ஒன் இஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன். ஃபோர்த் ஒன் இஸ் பட்ஜெட்டிங். நெக்ஸ்ட் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம். சிக்ஸ்த் ஒன் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் செலக்ஷன். செவன்த் ஒன் டிஃபைனிங் த கண்டென்ட். எய்த் ஒன் ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சர். Ninth one production, 10th one testing, 11th one documentation, 12th one delivering the multimedia product. இதைத்தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தி கான்செப்சுவல் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங். என்ன சொல்லியிருக்காங்க? The process of multimedia making begins with an conceptual ignition point. அதாவது இக்னேஷன் பாயிண்ட்ங்கிறது என்னது? ஸ்டார்டிங் பாயிண்ட். அதான் ஃபர்ஸ்ட் கான்செப்சுவல் அனாலிசிஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அந்த கான்செப்சுவல் அனாலிசிஸ்ல என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, தீம் என்ன, இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இதனோட கண்டென்ட் அவைலபிலிட்டி என்ன, அப்படிலாம் என்ன. அதே மாதிரி நமக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வராம இருக்கணும். ஸோ நம்மளோட இதுல வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வராம இருக்கா, இதெல்லாம் பண்றதுதான் இதனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். The process of multimedia making begins with a conceptual ignition point. Conceptual analysis identifies the appropriate theme, budget, and content availability on that selected theme. Additional criteria like copyright issue also considered in this phase. This is the first. சரியா? Second step is the project design. First one is conceptual analysis and planning. Second step is the project design. So இதுல மெயினான 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ், ஆக்டிவிட்டீஸ், கோல்ஸ். இந்த 3 இது பண்றதா, நிர்ணயம் பண்றதா இந்த ப்ராஜெக்ட் டிசைன். ஒன்ஸ் த தீம் இஸ் ஃபைனலைஸ்ட், நம்ம அதுல என்ன பார்த்தோம்? தீம். அப்ப தீம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த தீமுக்கு என்ன அப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ் என்ன, ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆர் drawn for the multimedia project. இப்போ இதுல வந்து கோல்ஸ்னா என்ன, அப்ஜெக்டிவ்ஸ்னா என்ன, ஆக்டிவிட்டீஸ்னா என்னன்னு தெரியணும். இப்போ கோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஜென்ரலா நம்ம சொல்றது கோல்ஸ், ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ். ஜென்ரலா எப்படி சொல்லலாம்? ஜென்ரல் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் கோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கோல் இங்க இருந்து இங்க போகணும். இப்ப நம்ம வந்து வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறோம். தட் இஸ் கால்ட் கோல். சரியா? அது ஸ்பெசிபிக். ஸ்பெசிபிக்கா சொல்றது அப்ஜெக்டிவ்ஸ். So the specific statements in the project is known as the objectives. அதாவது எப்படி அப்படின்னா, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறது கோல் அப்படின்னா,
ஸ்கூல்ல இருந்து நம்ம 4 மணிக்கு கிளம்பி வீட்டுல 4:50க்கு போறது அது அப்ஜெக்டிவ், ஸ்பெசிபிக்கா சொல்றது. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டிஸ். Activities are the series of actions performed to the implement on objective. அந்த அப்ஜெக்டிவ் இந்த டயத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்றப்ப ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும், பஸ்ல போனா எப்படி இருக்கும், இல்ல பைக்ல போனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஆக்டிவிட்டியை கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்றோம், அதாவது கண்டினியூஸ் சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அப்ஜெக்டிவ்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் ஆக்டிவிட்டிஸ். ஸோ தீஸ் ஆக்டிவிட்டிஸ் கான்ட்ரிபியூட் டு த ப்ராஜெக்ட் டிசைன் ஃபேஸ். புரியுதா? கோல்ஸ், அப்ஜெக்டிவ், ஆக்டிவிட்டிஸ் இந்த மூணு சேர்ந்தாதான் டிசைன் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தி ப்ரீ ப்ரொடக்ஷன். ப்ரீ ப்ரொடக்ஷன், this is based on the planning and design. It is necessary to develop the project. கண்டிப்பா வந்து இது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி தேவை நமக்கு. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு? பிரேக்கிங் டவுன் த ஸ்கிரிப்ட், ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன், story based, production board, production script, day out of days, production schedule, online schedule, shooting schedule. அதாவது நம்ம ஒரு படம் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கிங் டவுன் த ஸ்கிரிப்ட். எக்ஸாக்டா இத அந்த படத்துல இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்கு. கதை சொல்றது, இந்த கதையை வந்து கரெக்டா அந்த ஸ்கிரிப்ட்ல எழுதுறது பிரேக்கிங் டவுன் த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன், ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா என்டையர் ஸ்கிரிப்ட தான் பிரேக்கிங் டவுன் த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன்னா இந்த ஸ்கிரிப்ட் யார் யாருக்கு பிக்ஸ் பண்றது அந்த இதெல்லாம் சொல்றது ஸ்கிரிப்ட் பிரேக் டவுன். நெக்ஸ்ட் ஸ்டோரி பேஸ்ட், அந்த கதைக்கு ஏத்த மாதிரி ஸ்டோரி பேஸ்ல நம்ம கொடுக்கறது. ப்ரொடக்ஷன் போர்டு, எழுதி வைக்கிறது, அந்த போர்டுல வந்து ப்ரொடக்ஷன் போர்டுல ஒவ்வொன்னா எழுதி நோட் பண்றது. ஸோ கிட்டத்தட்ட போர்டும் ஸ்ட்ரிப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே அவுட் ஆஃப் டேஸ், எத்தனை நாளைக்குள்ள முடிக்கிறது. ப்ரொடக்ஷனுக்கு ஷெட்யூல் போடுறது. ஸோ ஆன்லைன் ஷெட்யூலும் இருக்கு, அந்த ஆன்லைன் ஷெட்யூல் ஷூட்டிங் ஷெட்யூல். ஸோ இது எல்லாமே செட் பண்றது ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபோர்த் ஒன் இஸ் த பட்ஜெட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? பட்ஜெட்டிங் ஃபார் ஈச் ஃபேஸஸ் லைக் யார் என்னென்ன கன்சல்டன்ட்ஸ், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டிராவல், கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிஷிங் இஸ் எஸ்டிமேட்டட் ஃபார் ஆல் த மல்டிமீடியா ப்ராஜெக்ட்ஸ். நம்ம ஒவ்வொன்றும் பண்றதுக்கு நம்ம செய்யற எல்லாருமே பட்ஜெட், ஹார்ட்வேர் எவ்வளவு, கன்சல்டன்ஸ்க்கு எவ்வளவு, என்ன டீட்டெயிலா கிளியர் பண்றது பட்ஜெட். Next step is the multimedia production team. So the production team for a high-end multimedia project requires team efforts. ஒன்னா வேலை பார்க்கணும், team efforts. So the team comprises of members playing various roles and responsibilities. நமக்கு தெரியும் ஒரு டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யார் யாரெல்லாம் இருப்பாங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர், எடிட்டர், கிராஃபிக்ஸ் ஆர்கிடெக்சர், மல்டிமீடியா ஆர்கிடெக்ட், நெக்ஸ்ட் வெப் மாஸ்டர். இதுல ஸ்கிரிப்ட் ரைட்டருங்கிறது கதை எழுதுறவங்க. கதை எழுதிட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் என்ன இருக்கு, எது என்னென்ன பண்ணணுங்கிறத ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒவ்வொருத்தருக்கா சொல்லுவாரு. எல்லா படம்லாம் ஓரளவு பண்ண முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் எடிட்டிங், எது எது கட் பண்ணணும், எது வந்து ஜாயின் பண்ணணும், இதெல்லாமே சொல்றது எடிட்டர். நெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் ஆர்கிடெக்சர். இப்போ கிராஃபிக் ஆர்கிடெக்சர்னா இப்ப நம்ம இந்த பிளேஸ்ல நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து என்ன மாதிரியான கிராஃபிக்ஸ் வந்து வரணும், இது வந்து இடங்கள் வரணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் மல்டிமீடியா ஆர்கிடெக்சர். மல்டிமீடியா ஆர்கிடெக்சர்ங்கிறதுக்கும் கிராஃபிக்ஸ் ஆர்கிடெக்சருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம என்ன வரையணும், என்ன கொடுக்கணுங்கிறது கிராஃபிக்ஸ் ஆர்கிடெக்சர். மல்டிமீடியா ஆர்கிடெக்சர்ங்கிறது சிஸ்டத்துல நமக்கு எந்தெந்த பொசிஷன் எப்படி போகணுங்க கொடுக்கறது மல்டிமீடியா ஆர்கிடெக்சர். The last one is the webmaster. ஃபைனலா எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து வெப்மாஸ்டர்ல போய் கூகுள்ல எந்த சைட்ல வெப்சைட்ல ப்ரொவைட் பண்றது இது எல்லாமே வெப்மாஸ்டர் பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து இது எல்லாமே கரெக்டா இருந்தாதான் டீம் ஒர்க். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் செலக்ஷன். ஓகே, இதெல்லாம் நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஹார்ட்வேர் செலக்ட் பண்றது. ஸோ நம்ம என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ல நம்ம சிஸ்டம் வேணும், நமக்கு எவ்வளவு மெமரி கெப்பாசிட்டி வேணும், ஸோ எந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் என்ன வேணும், அதை பத்தினதுதான் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் செலக்ஷன். that is called sixth step. All media application requires appropriate tools to develop and playback the application. Hardware includes the selection of fastest CPU,
RAM and huge monitors, sufficient disk for storing the records. Selection of the suitable software and file formats depends on the funds available for the project being developed. Next step is the defining the content. இப்போ இந்த content ரொம்ப important. So எல்லாமே ஓகே. அந்த டிஃபைனிங் எப்படி எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், எந்த இடத்துல வந்து எப்படி கொண்டு போகணும்ன்ற டீட்டெயில சொல்றதுதான் content. Content is the stuff provided by the content specialist to the multimedia architecture with which the application is developed, who prepares the narration, bullets, charts and tables etc. அதாவது நம்ம மல்டிமீடியா ஆர்கிடெக்சர் கிட்ட நம்ம சொல்லணும் எந்தெந்த இது வந்து எப்படி கொடுக்கணும், நரேஷன் எப்படி வந்து இதை வந்து நம்ம கொடுக்க போறோம், அதுக்கப்புறம் புல்லட்ஸ் எங்க போடணும், சார்ட்ஸ் எங்க போடணும், டேபிள்ஸ் எங்க பண்ணணும் அப்படிங்கறத சொல்றதுதான் கண்டென்ட், டிஃபைனிங் த கண்டென்ட். அது யார் பண்ணுவாரு? ப்ரொவைடட் பை தி கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட். அந்த கண்டென்ட் எழுதுறோட அந்த இதை வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சர். ஸோ இதை ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி போகும் அப்படின்னா, இது வந்து டைம் லைன். ஒரு டயத்துக்குள்ள இந்த ஃபியூச்சர் ஆக்ஷன் இவ்வளவு நேரத்துக்குள்ள இது முடியும், அதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஆக்டிவிட்டி இவ்வளவு நேரத்துக்குள்ள முடியும், இந்த பர்சனுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டி இந்த டைமிங் ஒரு 15 செகண்ட்ஸ், 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அந்த மல்டிமீடியா கண்டென்ட். So a detailed structure must have information about all the steps along with the timeline of the future action. This structure defines the activities, responsible person for each activity and the start and end time for each activity. ஒவ்வொன்றும் முடிகிற டைம், இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணும், இந்த டீடைல் சொல்றது. சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நைன்த் ஸ்டெப் இஸ் த ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன்ல வரக்கூடியது இது வந்து எப்ப வரும் அப்படின்னா, இன் மல்டிமீடியா அப்ளிகேஷன் ஆஃப்டர் த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் த ப்ரொடக்ஷன் ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ். ப்ரீ ப்ரொடக்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சாதான் இந்த ப்ரொடக்ஷனுக்கே வர முடியும். திஸ் ஃபேஸ் இன்க்ளூட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் லைக் பேக்ரவுண்ட் மியூசிக் செலக்ஷன், சவுண்ட் ரெக்கார்டிங் அண்ட் so on. ஸோ அங்க வந்து ஸ்டோரி ரைட் பண்றது, ஸ்டோரி எத்தனை யார் யாருக்கு பிரிக்கிறது இதெல்லாமே சொல்லிட்டு, இந்த ப்ரொடக்ஷன் டைம்ல தான் என்ன செய்யறோம், நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் செலக்ட் பண்றோம், வீடியோ ரெக்கார்டிங், தட் இஸ் சவுண்ட் ரெக்கார்டிங், நாட் வீடியோ ரெக்கார்டிங், சவுண்ட் ரெக்கார்டிங், இது எல்லாத்தையும் பண்றது வந்து என்னது ப்ரொடக்ஷன். டெக்ஸ்ட் இஸ் இன்கார்பரேட்டட் யூசிங் ஓசிஆர் சாஃப்ட்வேர். அதாவது நம்ம டைப் பண்ணி, ஓசிஆர்னா தெரியும், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன். நம்ம கையில எழுதுறதோ இல்ல ஸ்கிரீன்ல ஒரு பேப்பர்ல பிரிண்டட் அவுட்புட்டையோ பிரிண்டட் எழுதுனதையும் நம்ம வந்து சாஃப்ட்வேர் மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது இந்த ஓசிஆர் சாஃப்ட்வேர். ஸோ பிக்சர் ஷார்ட்ஸ் பை டிஜிட்டல் கேமரா, வீடியோ கிளிப்ஸ் ஆர் ஷார்ட் எடிட்டட் அண்ட் கம்ப்ரஸ், இது எல்லாமே பண்றது. இத பைலட் ப்ராஜெக்ட் இஸ் ரெடி பை திஸ் டைம். பைலட் ப்ராஜெக்ட்னா என்னது, சும்மா ஒரு சாம்பிள், நம்ம ட்ரையல் பேக், ட்ரையல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓரளவுக்கு ட்ரையல் பார்க்கறது எந்த ஃபேஸ், இந்த ப்ரொடக்ஷன் டைம்ல தான் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், டெஸ்டிங். நம்ம என்ன ஒரு வேலை பார்த்தாலும் கடைசியில் என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணணும். இந்த டெஸ்டிங்ல என்னெல்லாம் பண்ணுவோம், the complete testing of a pilot product is done before the mass production to ensure that everything is in this place, thereby avoiding the failure after launch. அதாவது நம்ம கொடுத்த பிறகு ஃபெயிலியர்னு வரக்கூடாது. ஸோ போறதுக்கு முன்னாடி எந்தெந்த பொருள் எங்கெங்க வைக்கணும், ஸோ எவ்ரி திங் இஸ் இன் பிளேஸ்னா அதான் இருக்கும். அதாவது எந்த இதுல இருக்கணும், அப்படி எந்தெந்த பர்டிகுலர் லொகேஷன்ல இந்த அப்ளிகேஷன்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது தான் இந்த எவ்ரி திங் இஸ் இன் பிளேஸ்ங்கிறது. ஸோ இஃப் இட் இஸ் அண்ட் வெப் பேஸ்ட் ப்ராடக்ட், இட்ஸ் ஃபங்க்ஷனிங் இஸ் டெஸ்டட் வித் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், க்ரோம், மோசிலா அண்ட் நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணுதா. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற அந்த மல்டிமீடியா அந்த ப்ராடக்ட் வந்து எல்லா ப்ரௌசர்ஸ்லயும் ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்றது. Next, if it is a local multimedia application on your LAN, it must be deployed in the server for testing purpose. So local process, இப்போ web application, web based product இல்லாம local multimedia application இருந்துச்சுன்னா LANல ஒர்க் பண்ண முடியுதா, local ஏரியால ஒர்க் பண்ணுதா அப்படிங்கறதெல்லாம் டெஸ்ட் பண்றது இந்த டெஸ்டிங் ஏரியா. After the testing process are over, the product is incorporated with valid suggested changes. So எல்லாம் முடிச்ச பிறகு அந்த சஜஸ்ட் சேஞ்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு போறது. தென் டாக்குமெண்டேஷன்,
This is a mandatory feature. கண்டிப்பா இது வந்து பண்ணி ஆகணும், முக்கியமான பகுதி. User documentation is a mandatory feature of all multimedia projects. The documentation has all the valuable information starting from the system requirement till the completion of testing. எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம்? First starting from system requirementல இருந்து ஆரம்பிச்சு எல்லா completion of test வரைக்கும் documentationல இருக்கணும். அதுல இன்னும் contact details, email address, phone numbers are provided for technical support and sending suggestions and comments. எல்லா டீடைலும் email account, address, phone numbers எல்லாமே அந்த டாக்குமெண்டேஷன்ல வந்துரும். Next, delivering the multimedia products. So delivering the multimedia product, this is the last product. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. So எப்படி கொடுக்கிறது? So multimedia applications are best delivered on CD or DVD on the website. CD or DVD கொடுக்கலாம், இல்லைன்னா வெப்சைட்ல கொடுத்துக்கலாம். Next, in reality, various challenges are faced while delivering through internet, like bandwidth problem, huge number of plugins required to play audio and video, and long downloading time. அதாவது நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் டெலிவர் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்கிற அந்த வெப் பேஸ்டு ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கு, சிடி டிவிடியில கொடுக்கலாம், இல்லைன்னா வெப்சைட்ல கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண நேரும்? பேண்ட்வித் ப்ராப்ளம்ஸ், அதாவது நெட் கனெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கக்கூடியது பேண்ட்வித் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பிளக்இன்ஸ், அதாவது இதுக்கு சப்போர்ட்டிங் பிளக்இன்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ல ஆட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட், ஒரு பார்ட் பிளக்இன்ஸ். ஸோ பிளே பண்றதுக்கு, வீடியோ பிளே பண்ண, ஆடியோ பிளே பண்ண, ஒரு சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியோ பிளே ஆகாது, அதுக்கு தனியா ஒரு பிளக்இன் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். Finally, a multimedia product application is delivered in a more effective way by the integration of two mediums, CD-ROM or DVD and internet. So அதெல்லாமே வந்து எல்லாத்தையும் முடிச்ச பிறகு கம்ப்ளீட்டா எல்லாம் செக் பண்ணிட்டு ஃபைனலா கொடுக்கறது தான் இந்த என்னது மல்டிமீடியா அப்ளிகேஷன் இந்த இதுல. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து மல்டிமீடியா ப்ரொடக்ஷனை பத்தி பார்த்தோம் இந்த லெசன்ல. அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீமை பத்தி பார்க்க போறோம். Okay, thank you.